பொற்கோயிலுக்குள்ள அவங்க துப்பாக்கி மற்றும் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் மட்டும்லாம் வைத்திருக்காங்க. அது ஒரு பக்கம். சீக்கியரிடையே கூட 2 தரப்பாக வாதம் இருந்தது. ஒன்று, உள்ளே போய் அவங்கள கைப்பற்றினது துப்பாக்கி சண்டை நடந்தது, டேமேஜ் பொற்கோயில் கொஞ்சம் பெருசாக இல்லைனா கூட ஓரளவுக்கு டேமேஜாக இருக்குது, அது ஏற்றக்கூடியதில்லைன்னு ஒன்று. இன்னொரு செக்ஷன் பிந்திரன்வாலே மற்றவங்க மிலிட்டன்ஸ் 1000 இருந்தாலும் பொற்கோயிலுக்குள்ளே போய் அந்த புனிதமான இடத்துல இவங்க ஆயுதம் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்லாம் உள்ளே கொண்டு போய் இவங்க தவறுதான் அந்த பொற்கோயிலை யூஸ் பண்ணுறதும் தவறுன்னு சீக்கியர் மத்தியில் ஒரு செக்ஷன் அதுவும் சொல்கிறாங்க. 2 செக்ஷன் இருந்திருக்கு. ஆனால் பெரும்பாலும் அந்த பொற்கோயிலுக்குள்ளே இராணுவம் உள்ளே போய் அந்த துப்பாக்கி நடந்ததை விரும்பலை, கடுமையாக எதிர்த்தாங்க. ஒரு செக்ஷன் டேமேஜ் ஆனதை அவங்க ரிப்பேர் பண்ணி ரெனோவேட் பண்ணி செஞ்சு கொடுத்தாலும் அந்த ஏற்பட்ட கசப்பு உணர்ச்சின்றது இருந்தது, ரொம்ப நாள் இருந்தது. இதை நான் டெல்லியில் நேர்கூடிய சீக்கிய நண்பர்கள் இருக்காங்க, தமிழ்நாட்டில் இருக்காங்க, அங்கேயும் இருந்தாங்க. அவங்க ஒரு வேதனை அடைந்த ஒரு சுச்சுவேஷன் தான். அதுதான் சிதம்பரம் சொல்கிறாரு நினைக்கிறேன். 1000 தான் இருந்தாலும் இராணுவம் உள்ள சென்று துப்பாக்கி சண்டை நடத்திருக்க வேண்டாம்ன்ற மாதிரி அவருடைய பர்சனல் ஒப்பீனியன் சொல்கிறார், கவர்மெண்ட்டோட ஒப்பீனியன் இல்லை.